இதை தான் இன்றைக்கி நம்ம பிரித்து மேய போகிறோம். அப்படியே பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. ஆனால் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்லெஸ் ட்ரில்லு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பவர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்களா லைட் எரியுதுங்களா, பவர் வருது. ஆனால் கொஞ்ச நேரம் ஓடுது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது. அந்த கம்ப்ளைண்ட்டு தான் இந்த புர்மாவில் இருக்குது. அதனால் இந்த புர்மாவை இப்போ பிரித்து மேய போகிறோம். வாங்க பார்ப்போம் இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம இதில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டி எடுத்துருவோம். இதில் மொத்தம் 10 ஸ்க்ரூ கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துருவோம். நம்ம இதுமாரி ஒரு எல்என்கி எடுத்துருக்கோம், ஸ்டார் டைப்பு எல்என்கி. இதில் ஸ்டார் டைப்பில் தான் ஸ்க்ரூவும் இருக்கும். இதை நம்ம கழட்டி எடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்க்ரூ கிட்டே இருக்குது. நம்ம இப்போ ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த பார்ட்டை அப்படியே கழட்டி எடுக்க போகிறோம். டைட்டாக தான் இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்து இந்த 2 சைடும் அப்படியே கொஞ்சம் பே பண்ணி விட்டிங்கன்னா, கொஞ்சம் பே பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. அப்படியே தனியாக பிரித்து எடுத்துடலாம். எடுத்தாச்சு பார்த்தீங்களா? இதில் உள்ள பார்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இது மோட்ரு, இது கியர் பாக்ஸு, இது சக்கும்பாங்க, இது வந்து சுவிட்சு. நம்ம இதில் தான் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இதை பிரித்து எடுக்கணும். பிரிக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டு இருக்குல்ல, இது அப்படியே தூக்கினோம்னா இது வந்துடும். இந்த பார்ட்டையும் இப்படி லைட்டாக மூவ் பண்ணோம்னா இந்த பார்ட்டு தனியாக வந்துடும். தெரியுதுங்களா? இது தனியாக வந்துடுச்சு. இதை நாம் இங்கே தனியாக வச்சுப்போம். இதுதான் மோட்டரு, இது சுவிட்சு. இந்த பார்ட்டையும் அப்படியே தனியாக எடுக்கலாம். ஆயில் கிரீஸாக தான் இருக்கும். கையை கொஞ்சம் தொடச்சிக்குவோம். இந்த மிஷினில் உள்ளதே இவ்வளவு மட்டும்தான். ஒரு மோட்ரு, ஒரு சுவிட்சு, இது பேட்ரி கனெக்ட் பண்ணுற அடாப்டர் ஒன்று. இதில் தான் நம்ம இப்போ கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த பார்ட்டை பார்த்திங்கன்னா 2 டைப்பாக நம்ம செக் பண்ணலாம். ஒன்று மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணலாம், இன்னொன்று பேட்டரியிலே கொடுத்து செக் பண்ணலாம். இப்போ நம்ம பேட்டரியில் கொடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பேட்டரியை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுவிட்சில் நம்ம அழுத்தி பார்ப்போம். கரண்ட்டு சரியாக பாஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ இதில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுவிட்சில் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த சுவிட்சை மட்டும் மாற்றினா போதும், இந்த மோட்ரு ஒர்க் ஆகும். இந்த ட்ரில் மிஷினும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கும். நம்ம இந்த சுவிட்சை ஆர்டர் போடணும். ஆர்டர் போட்டால் ஒரு 2 நாள் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ரெடி பண்ண முடியும். ஏன்னா இந்த சுவிட்சு வந்த பிறகு தான் நம்ம செட் பண்ணி காட்ட முடியும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை ஆர்டர் போட்டுருவோம். அது வந்த பிறகு அதை மாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். சரிங்களா?